ஹாய் ஆல். இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு படித்ததுக்கான ஒரு டே நாளைக்கு. அஸ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நாளைக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அஸ் அ சீனியராக ஒரு சில அட்வைஸ் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன். பிகாஸ் நிறையா ஜூனியர்ஸ் நம்மளோட சேனலில் பார்த்துட்டு நிறைய டவுட் முன்னாடி இருந்து ரைட் நவ் வரையும் நிறையா டவுட்ஸ் கேட்டுட்ருக்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். மொதல் விஷயம், அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுருப்பீங்க. இதுக்கும் அது சேஃபாக சைடுக்கு 2 காப்பி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோகிராஃப், ஐடென்டிட்டி என்ன கொடுத்தீங்களோ அது 2 கேரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு சாக்லேட் வாங்கிக்கோங்க. மேபி அது டார்க் சாக்லேட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டர். அதுக்கப்புறம் ரிஸ்ட் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. இல்லை வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குன்னா அங்கே வாட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் அது ஏதாவது ஆகிடும், அது இன்ஸ்டண்ட்டாக ஆகிடும். அதனால நான் கேரி பண்ணிட்டு போவேன். உங்களுக்கு அது தேவைன்னா எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா வேண்டாம். அப்புறம் மத்தியானம் வந்துட்டு ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் ஒரு சில பேர் படிக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களோட விஷ். உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ரொம்ப நார்மலாக இருந்தது இது. ஏன்னா அந்த ஒன் டேயில் தான் நீங்கள் படித்து எல்லாத்தையும் போய் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ஏதாவது ஹிண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போகலாம், தப்பு இல்லை. அப்புறம் அஸ் அ பிகினராக நிறையா பேர் இந்த இயர் ஃபஸ்ட் டைம் அட்டம் கொடுப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட். 21, 22 அண்ட் 23 இந்த மாதிரி ஏஜஸில் டிஃப்ரெண்ட் ஏஜஸில் ஃபஸ்ட் அட்டம் கொடுப்பீங்க. 21 யாராவது இப்போ அட்டன் பண்ணுறீங்க, அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சல்யூட் உங்களுக்கு. ஏன்னா 21 நிறையா யங்ஸ்டர்ஸ் வேறு மாதிரி டைவர்ட் ஆகி போகிறத பார்க்க முடியுது. பட் இவ்வளோ பொட்டென்ஷியலாக இவ்வளோ எஃபெக்டிவாக அந்த 1 இயரை கொடுத்து நீங்கள் இப்போ உட்காந்து நாளைக்கு போய் அந்த எக்ஸாம் எழுத போகிறீங்கன்றதே ஆல்மோஸ்ட் நீங்கள் ஜெயித்த மாதிரி. ஸோ சரௌண்டிங்ஸோட எல்லாத்தையும் மியூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட நீங்கள் பண்ண ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி நாளைக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறப்போவே நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் வாங்கிட்ட மாதிரியான கரேஜ் அண்ட் கட்டில் போங்க. பிகாஸ் இந்த 1 இயர் நீங்கள் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, ரைட்? ஸோ அது எங்கேயோ வேஸ்ட்டாக போயிடாது. கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு எப்படி தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சில ஸ்மார்ட் பிளேஸ் இருக்குது. அதை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். லைக் அஸ் அ பிகினராக நிறையா ஒரு மாதிரி நல்ல சோர்ஸில் இருப்பீங்க, போவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ரைட் டு ப்ரைவசி எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. இல்லை ஆர்டிக்கல் 21 எதை பற்றி பேசுதுன்றது ஈஸியான கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்குது. செகண்ட் கொஸ்டினே யூபிஎஸ்சி பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, உங்களோட அந்த கிராஃபை வந்து அப் அண்ட் டவுன் கொண்டு போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சோர்ஸில் போய் செகண்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா தப்பு பண்ணியிருக்கீங்க. இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் கொஸ்டின் அதே மைண்டில் வந்தீங்க அப்படின்னா தப்பு பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுறீங்களோ அதை இன்ஸ்டண்ட்டாக அப்பயே கட் பண்ணுங்கள். லைக் வந்து இங்கே வந்து இன்ஸ்டாகிராம் ரீல் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று தள்ளுவீங்க, ஒரு சேடானது வரும், செகண்ட் ஹாப்பினஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக ரியாக்ட் பண்ணுங்கள். ஓவர் ரியாக்ட் பண்ணி தப்பு பண்ணிடாதீங்க. அப்புறம் இப்போ பாலிட்டின்னு எடுக்கிறீங்க, அது என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். பாலிட்டின்னு நான் எடுக்கிறேன்னா பாலிட்டியில் ஃபஸ்ட்டு 10 கொஷின் மொத்தமாக கொஷின் பேப்பர்லேயே மார்க் பண்ணிடுவேன். மார்க் பண்ணிவிட்டு அப்போ கண்டினியூவாக அந்த 10 கொஷினை தூக்கிட்டு போய் OMRலாம் மார்க் பண்ணுவேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக ஒரு 60 கொஷின் 70 கொஷின் ஒன்றாவே மார்க் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் வந்து OMRல பண்ணுறாங்க. திடீர்னு உங்களோட பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகிடும்ன்றதை சொல்கிறேன். ரொம்ப பேனிக் அட்டாக் ஆகிடுவீங்க. அவங்க போட்டு இன்விஜிலேட்டர்ஸ் வந்து ரஷ் பண்ணுவாங்க. கொடுங்க பேப்பர் கொடுங்க, எவ்வளோ டைம் அப்படி இப்படின்னு ரஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஆன் டைமில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்கள். எக்ஸாமுக்கு 2 minutes 3 minutes லேட் ஆச்சு அப்படின்னா உங்களோட சவுண்ட் கொடுத்து நீங்கள் லவுடராக பேசி, இல்லை எக்ஸாம் டேட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ளீஸ் எனக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுங்கள். பிகாஸ் அது உங்களோட ரைட். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பெரிய லாஸாக மாறிடும். ஏன்னா என்னோடய செகண்ட் அட்டெம்ப்டில் நான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சிசேட்டில் இன்கேஸ் நீங்கள் மதுரை, இப்போ என்னோடய சென்டர் வந்து மதுரை, நீங்கள் யார் மதுரையில் சென்டர் இருக்கோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க மாட்டேன் கண்டிப்பாக. ஆனால் யாதவா காலேஜில் எனக்கு போட்டிருக்காங்க, மென்ஸ் யாதவா காலேஜ். இன்கேஸ் அங்கே மத்தியானம் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சின்னா லெட் அஸ் மீட் தேர். இந்த பாயிண்ட் ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, மத்தியானம் மதுரையிலேருந்து நிறைய பேர் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போய் ஹெவியாக சாப்பிட்டுட்டு நல்லா மட்டன் சிக்கன் பிரியாணி அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி போய் எழுதுவாங்க. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. முடிஞ்சளவு லைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சமாக திங்கிங்க்கு உங்களோட எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும், அண்ட் சரௌண்டிங்ஸை வச்சு டைவர்ட் ஆகாதீங்க. ஃபேன் ஓடலை, எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா விண்டோ சீட்டில் இருக்குது வெயில் அடிக்குது,
நீங்கள் ஒன்றும் அங்கே கொடுத்தனம் நடத்த போகிறது கிடையாது. அந்த 1 hour 2 hour எக்ஸாம் எழுத போகிறீங்க, வரப்போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாதர் பண்ணாதீங்க. அப்புறம் அஸ் அ பிகினராக வேவரியாக இருக்கும் மைண்ட். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். சிசேட்டில் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் குவாலிஃபையிங்கோட கட் ஆஃப் கேட்டை தாண்டினா போதும். ஸோ அதுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணுமோ அது மட்டும் பண்ணுங்கள். போய் தேவையில்லாமல் நிறைய நெகட்டிவில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியும் அதே இது யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஆப்டிமைசேஷன் பண்ணுறீங்களா, மேக்ஸிமைசேஷன் பண்ணுறீங்களா, அதுதான் உங்களோட விஷ். ஆனால் கரெக்டாக உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிவிடுங்க. மார்க்ஸ் நிறையா போட்டிருப்பீங்க, இதுக்கப்புறம் உட்காந்து தேவையில்லாத நியூ டாபிக்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி தப்பும் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். தாண்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ மறந்துடாதீங்க. ஓகே, ஃபோட்டோ, அட்மிட் கார்டு அண்ட் வந்து வேறு என்ன சொன்னேன், வாட்டர் பாட்டில், ரிஸ்ட் வாட்ச் எடுத்துக்கோங்க. டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ மினிட்டில் ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஸ்கோர் மேலே போகுது. நெகட்டிவ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன தடவைலாம் வந்து சந்திரகுப்தான் மார்க் பண்ண வேண்டிய இடத்துல சமுத்திரகுப்தான் மார்க் பண்ண வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின் உங்களோட மிகப்பெரிய உங்களோட ரேங்க்கை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ஒரு கொஷின் தப்பாச்சுன்னா பரவாயில்ல, அடுத்து இருக்குன்னு பாருங்கள். நான் அதுக்கு அடுத்து அந்த தப்பை பண்ணாமல் பார்த்துக்குவோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போது இந்த வீடியோ நீங்கள் இப்போ வரையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக மிகப்பெரிய ஒரு ஃபியரில் இருக்கீங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த 1 year கம்ப்ளீட்டாக உட்காந்துருக்கீங்க. நாளைக்கு அந்த 1 day தான் உங்களை டிசைட் பண்ண போகுதா அப்படின்றது கிடையாது. இந்த 1 year இம்பேக்ட் கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் இருக்கும். பட் என்ன எக்ஸிக்யூஷன் இப்போ வரையும் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதுக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை அங்கே பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நெகட்டிவில் தான் வரப்போகுது. பட் எவ்ரிதிங் உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கும். ஸோ நல்லா ஹாப்பியாக நல்லா சந்தோஷமாக போய் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். போஸ்ட் எக்ஸாமுக்கு அப்புறம் டெஃபினட்டாக நம்ம மீட் பண்ணுவோம். ஆன்சர் கீ வந்து இந்த இயர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும்னு சொல்கிறாங்க. அது வேறு ரொம்ப பயத்தில் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் போஸ்ட் எக்ஸாம் பற்றிலாம் யோசிச்சு பயந்துட்டு இருக்காதீங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸாமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் ஆல் தி பெஸ்ட் விஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே, ஜெய் ஹிந்த்.